அன்பார்ந்த நண்பர்களே, உடன்பிறப்புகளே, உறவினர்களே, இரத்தத்தின் இரத்தங்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினையும் உங்களிடம் பேச கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்தது முதல் இந்த நாட்டின் குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஓட்டுரிமை இருக்கின்றது, நமக்கு ஆதார் கார்டு இருக்கின்றது, நமக்கு அனைத்து இந்திய தேச குடிமகனுக்குரிய தகுதியும் இருக்கின்றது. நம்மில் பலர் இராணுவத்திலே இந்திய தேசத்தை காக்க உயிர் துறக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ ஆயிரம் மக்களின் உயிரை காக்கின்றனர். எத்தனையோ கல்வி கூடங்கள் நாம் நடத்தி மக்களுக்கு அறிவு புகட்டுகின்றோம். அனைத்து விதத்திலும் இந்திய தேசத்திற்கு நாம் நம்மாலான உதவிகளையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் செலவிட்டும் இன்றும் நம்மை இந்திய தேசம் பிறருக்கு கொடுக்கின்ற அந்த உரிமையை நம்மிடமிருந்து தட்டி பறிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய மக்களுக்கு கல்வியிலே சலுகை கிடையாது, வேலை வாய்ப்பிலே சலுகை கிடையாது. எந்த விதத்திலும் நாம் பிறரைப் போல் சம உரிமையோடு வாழாமல், நம்மில் பலர் கல்வி கற்க முடியாமல், வேலைக்கு சென்று குடும்பத்தை காக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்த்து இன்றும் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் அது நம்முடைய குற்றம். நாம் சரியான ஒரு கூட்டு முயற்சியை இன்னும் நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. நம்மிலே பலர் பிரிந்து இருப்பதால் அன்று 4 மாடுகள் பிரிந்திருந்த நேரத்தில் எவ்வாறு சிங்கம் ஒவ்வொன்றையும் எளிதாக சாப்பிட்டதோ அதுபோல் இன்று நம் பாரத தேசத்திலே நாம் பிறருக்கு அடிமையாக, பிறர் வாழ்வதற்கு நாம் உழைத்து நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அனைத்து உழைப்பையும் நாம் இந்த இந்திய தேசத்திற்கு இன்றளவும் சரியான விதத்தில், தகுதியான விதத்தில், இந்திய தேசத்தை காக்கின்ற விதத்தில் நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை எப்பொழுது மாறும்? நாம் எப்பொழுது நாமும் இந்தியர்கள், நாமும் இந்த பாரத தேசத்தின் குடிமக்கள், எங்களுக்கும் சட்டத்திலும் சகலத்திலும் சம உரிமை இருக்கின்றது, எங்களை நீங்கள் இன்றளவும் ஏதோ இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்களைப் போல் அல்லது பல நாடுகளிலே அடிமையாக இருக்கின்ற மக்களைப் போல் எங்களை நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இந்திய தேசத்திற்கு பிழைக்க வந்தவர்கள் அல்ல. இந்திய தேசத்தில் நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுத்து எங்களுடைய வயிறு வளர்ப்பதற்காக நாங்கள் இங்கு வாழவில்லை. நாங்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள், மண்ணின் மைந்தர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எங்களுக்கு சகல விதத்திலும் இந்த நாட்டுக்குரிய அனைத்து தகுதியும் உண்டு, உரிமையும் உண்டு. இதை நாம் காக்க வேண்டும். இதற்காக நாம் போராட வேண்டும். இன்னும் நாம் வாளாயிருந்தால் நமது தலைக்கு மேல் வாள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் நம்முடைய மதமோ அல்லது நமது மக்களோ அழிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பயம் நம்மில் குடியிருக்கின்றது. நாம் எவ்வளவு காலத்திற்கு பயந்தே வாழ வேண்டும் என்ற நிலையில் நம்மை நாம் வைத்திருப்போம். ஏன் நாம் அரசிடம் முறையிடவில்லை? ஏன் நாம் அரசிடம் கோரிக்கையிடவில்லை? ஏன் நம்முடைய வாழ்வுக்காக நாம் இன்னும் எந்தவித போராட்டத்தையும் ஏறெடுக்காமல் இருக்கின்றோம்? இதற்கு காரணம் என்ன என்பதை அனைத்து நம்முடைய கத்தோலிக்க, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ் போன்ற அனைத்து பிரிவினை சகோதரர்களும் இதற்காக ஒரு நாளை ஒதுக்கி இந்த நாளை நாம் முன்னெடுத்து சென்று குரல் எழுப்பி நம்முடைய உரிமையை பெற நாம் இன்றே முயல்வோம், இப்பொழுதே முயல்வோம். நேரத்தை வீணடித்து விட்டால் இந்த பொன்னான நேரம்
மீண்டும் வராது. எனவே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நமக்கு அனைத்து விதத்திலும் தகுதி உண்டு என்பதை நாம் நிரூபிப்போம். நன்றி, வணக்கம்.